ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் சவ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சவ் காயை தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியும் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சவ் காயில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஏர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க, அப்புறமா அனிமியா இருக்கிறவங்களாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும். மூளை, இதயம், வயிறு, அதுக்கப்புறமா டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர்லாம் இருக்கிறவங்க இந்த சவ் காயை அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பொரியலுக்கு தாளித்து விட கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துர்லாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஜீரகம், இது கூடவே காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பல் பூண்டு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் ஒரு பாதி அளவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். காய் நல்லா முக்கால்வாசி வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் காயுமே சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக சவ் பொரியல் ரெடி ஆயிரும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயிலேயே காய் சூப்பராக வெந்து வந்துடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.